ஆண்டவருக்கு இடம் கொடுத்தால் அவர் அவனுக்குள்ளே உலாவி அவனுக்குள்ளே போஜனம் பண்ணி அவனை உயர்த்தி அவனை ஆசீர்வதிப்பார். அதனால தான் மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசமாக்கி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். அவர் ஆசீர்வதிக்கும் போது முகம் பிரகாசமாகும், முகம் பிரகாசமாகும் போது கிருபை என்கிற உயர்வு வருகிறது. ஆனால் அவர் பிரகாசமாகிறதுக்கும் அவர் பிரசன்னமாகிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. பிரகாசமாகிறவனுக்கு உயர்வு கிடைக்குது, பிரசன்னமாகிறவனுக்கு சமாதானமே கிடைக்குதுயா. கையை தட்டி நல்லா மகிமைப்படுத்துங்க. நான் ஒன்று சொல்கிறேன், 100 பவுன் வச்சிருக்கவனுக்கு, கோடி ரூபாய் வச்சிருக்கவனுக்கு இல்லாத சமாதானம் இயேசு இதயத்தில் இருக்கிறவனுக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த வார்த்தை சொல்லுது, இயேசுவுக்கு இடம் கொடுங்க, பிசாசுக்கு அவர் பிரசன்னமாக. இன்றைக்கி தான் இந்த வசனம் வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் பிரசன்னமாகும்போது திருமணத்தில் இந்த வசனத்தை சொல்லுவாங்க, ஆசீர்வதித்து காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசமாக்கி உண்மையில் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கும் போது உங்கள் வீட்டில் அவர் இருக்காருன்னா பணம் நிறையா இருக்கிறதுனால இல்லை, அது அம்பானி வீட்டில். உங்கள் வீட்டில் அவர் இருக்கிறாருன்னா நிறைய புகழ் நிறையா இருக்கிறதுனால இல்லை, அது அரசியல்வாதிட்ட. உங்கள் வீட்டில் அவர் இருக்கிறாருன்னா சமாதானத்தை வச்சு அளவிடலாம். உங்க வீட்டில் அவர் இருக்காருன்னா சமாதானம் எவ்வளவு இருக்கு அங்கே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓஹோ, தேவன் இங்கே இருக்கிறாரு, ஓ இந்த வீட்டில் தேவன் இருக்காரு. பார்த்தீங்கன்னா காசே இருக்காது, ஆனால் அவ்வளோ புருஷன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க. பணமே இருக்காது, பிள்ளைங்களாம் செம்மையாக தான் சூப்பராக இருப்பாங்க. அந்த வீடு தான் கர்த்தர் வருகிற வீடு. அந்த வீடு தான், இதுதான் அடையாளம், வேதம் காட்டுற அடையாளம். அப்போ நீங்கள் யாருக்கு இடம் கொடுத்துருக்கீங்க? பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்களா? ஒரு நாளும் பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது பிரியமானவர்களே. ஏனென்றால் நிம்மதி போய்விடும், நிம்மதி போய்விடும். இன்றைக்கி நிறைய வீடுகளில் புகழ் இருக்குது, எல்லாருக்கும் சண்டை சச்சரவு பிரிவினை சமாதானமின்மை, செத்து விடலாம் என்கிற நிலைமை, அழிந்து போய்விடலாம் என்று. அந்த பணம் அவர்களை காப்பாற்றவில்லை. நீங்கள் நினைக்கலாம் கொஞ்சம் பணம் வந்தால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும். நான் சொல்லுவேன், இயேசு வந்தால் மட்டும் எல்லாம் தீர்ந்துவிடும். கர்த்தரே ஆவியானவர், அவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அவர் வரும்போது எல்லாத்துலேயும் ஒரு விடுதலை அவர் வரும்போது. அதனால தான் ஆண்டவர் நமக்கு திரும்ப திரும்ப இந்த வசனங்களை நினைப்பூட்டிக்கிட்டே இருக்கிறார். யாக்கோபு அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எப்பயுமே எதிர்த்து நிற்கணும், அவனுக்கு இடமே கொடுத்துடக்கூடாது. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, புகுந்தான் நுழைந்தான், எப்படா இந்த சகோதரனுக்குள்ள வந்து முன்னிலைமையை விட பின்னிலைமை அதிக கேடுள்ளதை ஆக்கி சுற்றி இருக்கிற புறஜாதி மத்தியில இயேசுவின் நாமத்தை அவமரியாதை ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் காத்துக்கிட்டே இருப்பான். எப்ப இந்த விசுவாசி எனக்கு இடம் கொடுப்பான், எப்ப எனக்கு இடம் கொடுப்பான், எப்ப எனக்கு இடம் கொஞ்சம் இருந்தா போதும் நான் உள்ள போயிருவேன். ராமநாதபுரத்தில் அந்த மேடைக்கு அங்கிட்டு பஸ் எல்லாம் போகும், அந்த பக்கம் அந்த பஸ்ஸில் இடம் பிடிக்கிறதுக்கு மட்டும் ஜன்னல் வழியாலாம் ஆளுங்க உள்ளே போவாங்க. எவ்வளோ கேப் இருந்தாலும் ஏறிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, அடுத்த பஸ் எப்போ வருதுன்னு தெரியாதுன்னு. அது மாதிரி பிசாசு பார்க்குறான், இந்த ஆளை இப்போ விட்டோம்னா இவன் பரலோகம் போயிடுவான், இந்த ஆளை இப்போ விட்டோம்னா இவன் இயேசுநாதர்கிட்ட போயிடுவான், இந்த ஆளை இவன் விட்டோம்னா, அதனால் அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். இவனுக்குள்ள ஒரு சின்ன இடம் இருக்கா, சின்ன கேப் இருக்கா, இவனுக்குள்ளே புகுந்துடலாமா? எதுக்கு கேப்பு கொள்கிறான்? அவன் ஒன்று தான் செய்ய போகிறான், கொல்லவும் அழிக்கும், வேற ஒன்றும் செய்ய போட்டான். அவன் எதுக்கு புகழ்றான்? எதுக்கு? அவனை ஆசீர்வாதமாக்க போறானா? அவனை நல்லா ஆக்க போறானா? ஆண்டவர் நரகத்தை மனிதனுக்கு படைக்கவில்லை. இடதுகை நிற்கிறவர்களை, இடதுகை பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து இயேசு சொன்னார், பிசாசுக்காகவும் அவன் கூட்டாளிகளுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இடத்துக்கு நீங்க போங்க. இயேசு மனிதனுக்கு ஒரு நாளும் நரகத்தை ஆயத்தம் பண்ணவில்லை, நரகத்தை மனிதனுக்காக படைக்கவும் இல்லை, பரலோகத்தை மனிதனுக்காக படைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நல்லவர். அதனால் சொல்லுகிறேன், நீங்கள் அவனுக்கு இடம் கொடுத்து, அதனாலதான் இவன் எனக்கு இடம் கொடுத்தா ஏன் ஏரியாவில் இவனை கொண்டு போயிடலாம். அதனால தான் திருடனுக்கு என்ன தெரியும் என்றால், அவன் திருடன், அவன் கொல்லுகிறவன், அவன் அழிக்கிறவன். ஆனால் ஆண்டவர் உங்களுக்குள்ளே வந்துட்டார்னா நீங்கள் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிடுவீங்க. கையை நல்லா தட்டுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ரொம்ப அதிகமாக ப்ளஸ் பண்ணுவார். உங்களுக்குள்ளே எல்லாத்த விட எப்பயும் செக் பண்ணிக்கிறோம், ஆண்டவர் இருக்காருன்னா சுருக்கு பையில் பணம் இருக்கா, பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா, நகை இருக்கா, இல்லை சமாதானம் இருக்கா.
சமாதானமாக இருக்கேனா, பீஸ்ஃபுல்லாக இருக்கேனா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேனா? அப்படி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னா ஒரு நாள் ஃபாஸ்டிங் போட்டு, ஆண்டவரே என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டீங்களா, இல்லை நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேனா, வேலைன்னு ஓடுறனோ, காசுன்னு ஓடுறனோ, என் வீட்டில் நிம்மதியும் எதுவுமே இல்லாதது போல் நான் ஃபீல் பண்ணுறேனே, ஒரு வெறுமையாக இருக்கே. ஏன்னா ஆண்டவர் இருக்கிற இடத்துல வெறுமை இருக்காது, தண்ணி கூட திராட்சை ரசமாக மாறும். எப்படி தெரிஞ்சா கூப்பிட்டான் ஏசுநாதரை கூப்பிட்டா மொத்தம் 13 பேர் வருவாங்க ஒரு பத்திரிக்கைக்கு. ஆனால் அவன் கூப்பிட்டான், அவன் இயேசுவை கூப்பிட்டது நல்லது, அதனால் அவன் கல்யாணத்தில் தண்ணி கூட திராட்சரசமாக மாறிச்சு. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். ஒரு நாள் என் இதயத்தின் முழுவதும் நீங்கள் நிரம்பி இருக்கணும். ஒரு சின்ன பிட்டு கேப் கூட பிசாசுக்கு இருக்கக்கூடாது. அவனை எதிர்த்து நிற்கணும். அவனுக்கு என் இதயத்தில் ஒரு சின்ன இடம் கூட இருக்கக்கூடாது. அவனுக்கு என் வாழ்க்கையில் ஒரு சின்ன இடம் கூட இருக்கக்கூடாது. அவனுக்கு என் குடும்பத்தில் ஒரு சின்ன இடம் கூட இருக்கக்கூடாது என்பதிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இதை பேதுரு அப்போஸ்தலனும் எழுதுகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே அந்தபடியே அந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல இல்லை 5ஆம் அதிகாரத்தில் பிசாசானவன் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். 8ஆம் வசனம், விழித்திருங்கள். எப்படி இருக்கணுமா? நம்ம ஆட்கள் எப்போ தெரியுமா விழிப்பாக இருக்காங்க? பர்ஸில் 5 லட்சம் 10 லட்சமாக கொண்டுட்டு போகும்போது மட்டும்தான் நம்மால் விழிப்பாக இருக்கான். இல்லைன்னா ஒரு 10 பவுன் 20 பவுன் நகையை தூக்கிட்டு போகும்போது மட்டும்தான் விழிப்பாக இருக்கான், எவனாவது அத்துட்டு போயிடுவானான்னு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், தெளிந்த புத்தியாக இருங்க விசுவாசிகளே. சபைக்கு வந்தோம், உட்கார்ந்தோம், போனோன்னு இல்லைப்பா, தெளிந்த புத்தியாக இருங்கப்பா. அதனால தான் நான் இந்த வசனத்தை படிக்கும்போது விசுவாசிகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன், உங்களை கடிக்க மாட்டான், விழுங்கி விடுவான், டைஜஸ்ட் பண்ணி விடுவான். அதாவது முழுவதுமாக உங்களை கொன்று போட்டு விடுவான். உங்களுக்கு உணர்வுள்ள இதயத்தை எடுத்து விடுவான். வசனம் என்பதை விட்டு தூரமாக்கி விடுவான். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடைவெளியை உண்டாக்கி விடுவான். ஆண்டவரை உங்களை மொத்தமாக பிரித்து விடுவான். அதனால்தான் இங்கே பேதுரு எழுதுகிறார் அப்போஸ்தலன், தெளிந்த புத்தி உள்ளவங்களாய் இருங்கள், விழிப்பாயிருங்கள், கவனமாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் அதனால தான் எனக்கு எதிரியை அசால்ட்டாக எப்போ நினைக்கிறோமோ அன்னைக்கே கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முடிவு தோல்வியாகுது. நம்முடைய எதிரி எப்படிப்பட்டவன்? தாவீதையே வீழ்த்தினவன், தாவீதையே விபச்சார பாவத்தில் தள்ளினவன் என்பதை நாம் கவனிக்க தவறு விடுகிறோம். நம்முடைய எதிரி சாலமோன் ஆகிய நீதிமொழிகளை எழுதினவனையே அசைத்து பார்த்து முடித்து விட்டவன். இதை நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய எதிரி பிழையாம் தீர்க்கதரிசியவே அழித்து போட்டவன். நம்முடைய எதிரி யூதாசையை ஒன்றுமில்லாமல் ஆக்கினவன். யூதாஸ் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தானே. அதனால்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி. ஆனால் ஆண்டவர் எவனை ஆசீர்வதிக்கலாமோ என்று இந்த மாலை வேளையிலே, இந்த அறைக்குள்ளே, இந்த சபைக்குள்ளே, இந்த பிரசன்னத்துக்குள்ளே தேவன் வந்திருக்கிறார். அப்போ நீங்கள் சொல்லணும், ஆண்டவர் பிசாசுக்கு இடம் எனக்குள்ளே இருக்கக்கூடாது, நீர் எனக்குள்ளே வாரும், நீர் எனக்குள்ளே வந்து எனக்குள்ளே போஜனம் பண்ணும், நீர் எனக்குள்ளே குடியிரும், நீர் எனக்குள்ளே வாசம் பண்ணும், உம்முடைய பிரசன்னம் எனக்குள்ளே இருக்கணும். அதனால தானே பெர்க்மன்ஸ் பாடினார், 1 கோடி செல்வங்கள், கோடி வச்சிருக்கவரால் தான் அது பாட முடியும். என்னை தேடி வந்தாலும் உமக்கது. அவங்கள தான் காலையில் எழும்பி துதித்து தேவ பிரசன்னத்தை உணர முடியும். அந்த பிரசன்னத்தை ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெளியே வரவே மாட்டீங்க. அந்த பிரசன்னத்தை ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நேரம் பார்க்க மாட்டீங்க, காலையில் எழும்பி பாடிக்கிட்டே இருப்பீங்க. இது இல்லாத ஒரு வாழ்க்கை தான் எனக்கு வெறுமையான வாழ்க்கை, ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கை, போர் அடிக்கிற வாழ்க்கை, எதுக்கு வாழ்கிறோங்கிற ஒரு வாழ்க்கை. எனக்கு நிறைய கிறிஸ்தவர்களை பிசாசு முழுங்கிட்டான், ஏதோ ஒரு பாவத்தில் முழுங்கிட்டான். அவன் முழுங்கும் போது ஒன்று மட்டும் நல்லா சொல்கிறேன், பிசாசு ஒருத்தனுக்குள்ளே வந்துட்டான்னா அவனுக்கு சர்ச்சில் இருக்கிறதும் வேஸ்ட், அவன் வர்றதும் வேஸ்ட், அவன் பிரசங்கம் கேட்குறதும் வேஸ்ட். ஏன்னா அவனுக்கு உணர்வுள்ள இதயம் வரவே வராது. எப்போ கெட்டகுமாரன் பக்கத்தில் தேவன் வந்தார் தெரியுமா? எப்போ அவன் எங்கள் அப்பா வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு இருக்குன்னு நினைச்சானோ அப்போவே அவன் பக்கத்தில் இயேசு வந்துட்டானே. அல்லேலூயா. அதனால தான் அவன் வரும்போது தகப்பன் வெளியே நின்றார். ஏன்னா தகப்பனுக்கு தெரியும் என் மகன் மனம் திரும்பிட்டான்னு. கையை நல்லா தட்டுக்கலாம். அல்லேலூயா. தகப்பனுக்கு தெரியும் என் பையன் மனம் திரும்பிட்டான்னு. அது அழகாக ஜோயல் தாமஸ்ராஜ் ஐயா மெசேஜில் சொன்னார். ஜோயல் தாமஸ்ராஜ் அவங்க சொன்னாங்க, இஸ்ரவேலுடைய முறைப்படி கெட்ட குமாரன் அப்பாவை தூசிச்சுட்டு போகிறவன் திரும்ப வீட்டுக்கு வந்தால் வர்ற வழியில் எந்த யூதன் பார்த்தாலும் கல்லெறிஞ்சு கொண்டுடலாமா. எந்த யூதன் பார்த்தாலும்.
உங்கள் அப்பாவை ஏமாற்றிட்டு போய் உங்கள் அப்பாவை திட்டிட்டு போய் உங்கள் அப்பாவை சபிச்சுட்டு போயிட்டு இப்போ எந்த முகரையை வச்சுட்டு அப்பா வீட்டுக்கு வர்றேன்னு. அதனால தான் அப்பா கவனமாக இருந்தார். என் பிள்ளை யாரும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது, என் பிள்ளை உணர்வு அடைஞ்சிருக்கான், என் பிள்ளை எனக்கு இடம் கொடுத்துருக்கான், அவனை காப்பாற்றணும். சில விஷயங்களை யூத கலாச்சாரங்களை படித்தா தான் நமக்கு புரியும். 10 கன்னிகைகளாக இருக்கட்டும், 10 தாளந்தாக இருக்கட்டும், இல்லை எல்லாமே இந்த யூத கலாச்சாரத்துக்கு உட்பட்ட விஷயங்கள். அது மாதிரி தான் இந்த ஓமை அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். கெட்ட குமாரனுடைய ஓமை, தகப்பனுடைய அன்பு எத்தகையது தெரியுமா? அது அளவில்லாதது, அது சொல்ல முடியாதது. நான் சொல்லுகிறேன், இந்த மாலை வேளையிலே நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தால் கெர்ச்சித்து போடுவான், இயேசுவுக்கு இடம் கொடுத்தால் அவர் உங்களை தம்மை போல மாற்றுவதும் அல்லாமல் உங்களை தம்முடைய இடத்துல உட்கார வைக்கும்படி. ஆண்டவர் எப்படி தெரியுமா? அவர் சிங்காசனத்தில் உட்காரும் போது தம்முடைய பிள்ளைகளை உட்கார வைத்து அழகு பார்க்கிறவர். அதனால் சொல்லுகிறேன், இந்த விழுங்கலாமோ என்று ஒருத்தனை விழுங்கி போட்டுட்டான்னா என்ன அடையாளம் தெரியுமா? அவனை நீங்கள் பார்க்கும்போது மிகப்பெரிய பாவத்தில் இருப்பான். ஆனால் உங்கள்கிட்ட சொல்லுவான், அவன் தான் ஆண்டவருக்குள்ளே இருக்க மாதிரி, அவன் ஆண்டவரோடு இருக்க மாதிரி பேசுவான். அவன் வசனத்தை விட்டு வெகு தூரம் இருப்பான். ஏன்னா பிசாசு அவனை என்ன பண்ணிட்டான்? இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் மனக்கண்களை குருடாக்கி அழித்து போடுகிறான். தன் தவறுகளை உணர விட மாட்டான். இந்த மாலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரு. என் வீட்டுக்குள்ளே நீர் இருக்கணும், நீங்கள் எப்பயும் கூப்பிடுங்க, நீர் வாரும் ஆண்டவரே, உங்கள் பிரசன்னம் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஏன் தெரியுமா? அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிறவர்களுக்கு அந்நாளில் அவர் நீதியின் கிரீடத்தை தரிப்பிக்க போகிறார். நல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், எப்போ குடும்ப ஜபத்தில் விருப்பம் வருதோ அப்போவே நீதியின் கிரீடத்தை தரிக்க நீங்கள் தயாராகிட்டீங்க. எப்போ கூட்டங்கள் கடமைக்காக அல்லாமல் போகணுண்டா அப்படி இல்லாமல் அவருடைய பிரசன்னம் எனக்கு வேணும்ப்பா, அவருடைய பிரசன்னம் எனக்கு வேணும். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. தேங்க்யூப்பா. இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்ன எல்லாரும் அப்படியே பிரசன்ன, உங்க பிரசன்னம், தேவ பிரசன்ன, ஆகா பிரசன்ன. கண்களை மூடி பிரசன்ன, தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார், உங்களை விடுவிப்பார். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, அவர் கை உங்க மேல இருக்கு, பிடித்த அவர் உங்களை கரம் பிடித்து நடத்துகிறார். கைவிடாத தூயவர் அப்பா, மகளை உங்களை கைவிடவே மாட்டார். தேவ பிள்ளைகளே, பிரசன்ன, தேவ பிரசன்ன, ஆகா பிரசன்ன, பிரசன்ன, தேவ பிரசன்ன. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே போதுமையா. பிரசன்ன, பிரசன்ன, அந்த பிரசன்னம் உங்களை ஆசீர்வதிக்க. பிரசன்ன, பிரசன்ன, தேவ பிரசன்ன. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிரசன்னத்தை விரும்பணும். இன்னைக்கு நிறைய பேர் தேவனை விட்டுட்டு காசு பணமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க அதெல்லாம் பெற்றாங்க, ஆனால் தேவனை விட்டுறாங்க, நிம்மதியை இழந்துடுறாங்க. பிசாசுக்கு நம்ம எப்படியெல்லாம் இடம் கொடுக்குறோன்னு தெரியுமா? முதலாவது, பிசாசுக்கு இந்த உலகத்தின் காரியங்களை முக்கியத்துவப்படுத்தி படுத்தி படுத்தி நம்ம தேவனை விட இந்த உலகத்தை முக்கியப்படுத்தும் போது பிசாசுக்கு இடம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அது பணமாக இருக்கலாம், அது புகழாக இருக்கலாம், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், எதை வேண்டுமானாலும் இருக்கலாம், பொருளாசையாக இருக்கலாம், பண ஆசையாக இருக்கலாம். இதில் நம்ம ரொம்ப கவனித்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும்.
இதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இது வந்ததுனால நான் ஆண்டவரோடு இருக்கிற இந்த உறவை குறைச்சிட்டேனா, இது வந்ததுனால நான் ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவுக்கு நான் முக்கியத்துவம் இழந்துட்டேனா. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கேளுங்க. உங்கள் வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரர் வர்றாரு, நீங்கள் அவரை கண்டுக்கிறவே இல்லை, வாங்கன்னு கூப்பிடல, உட்கார வைக்கல, நீங்கள் அவரை எதுவுமே மதிக்கலை, அவர் இருப்பாரா? அவர் உள்ளே வரமாட்டார். இதுதான் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை, நமக்குள்ளே உலாவுகிற ஆண்டவரை நாம் மறந்து விடுகிறோம். பலவிதமான சூழ்நிலைகளிலே நாம் மறந்து விடும்போது அவரை அசட்டை பண்ணுகிறோம். அசட்டை பண்ணும்போது வரும்போது அமர்க்கலமாக வந்தார், போகும்போது தெரியவே இல்லை. ஆண்டவர் இங்கே போகிறதுக்கும் போது வெளியே ஒருத்தன் காத்துக்கிட்டே இருக்கான். எப்படா இவனை விட்டு இவர் கிளம்புவார், எப்போ இவனை தூக்கி போட்டு மிதிக்கலான்னு. இதுதான் யூதாஸ் வாழ்க்கையில் நடந்துச்சு. நுழைந்தான் அல்ல, புகுந்தான். பாருங்க, திருவிருந்து எடுத்தவன், ஆனால் திருவிருந்து தேவனுடைய உணர்வோடு எடுக்காம அவன் பண ஆசையிலே நிரம்பி திருவிருந்து எடுக்கிறான். திருவிருந்து எடுத்து கையில் அப்பத்தை வாங்கும்போது எப்படி ஒரு ஈவெண்ட் நடக்குது பாருங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்கப்படுகிறது. யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்தினுடைய நிலைமையிலே பிசாசுக்கு அங்கே இடம் கொடுக்கப்படுகிறது பாருங்கள். 27ஆம் வசனத்தில், அந்த துணிக்கையை வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். என்ன பண்ணானா? அதனால தான் பாருங்க, அப்போ இங்கே என்ன, அவன் அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உணர்வு அங்கு இல்லை. தேவன் தம்முடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். சில மணி நேரத்தில் போர்ச்சேவர்கள் அவரை பிடிக்க போகிறதை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். அவன் பணத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறான். அவன் பணத்தை யோசித்து கொண்டிருக்கிறான். அவன் பணத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறான். தேவனோ அவனுடைய நீ நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டப் போகிறார்கள், ஆடு சிதறடிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அவனுக்கு அந்த காலம் புரியவில்லை. அதனால தான் எலிசா கேயாசியை பார்த்து சொன்னார், இது காலமா, தோப்புகளையும் வீடுகளையும் கட்டுவதற்கு இது காலமா என்று கேட்டார். ஏன் அப்படி கேட்டார்? அவன் கள்ள வழியிலே காசு பார்க்கிறான். நாகமானிடத்திலே போய் பணத்தாசையை சொல்லி பணத்தை வாங்க பார்க்கிறான். அவன் தேவனுக்கு இடம் கொடுக்க முடியாது. இந்த மாலை வேளையில் நீங்கள் உங்கள் இதயத்தில் தேவனை விட எதற்காகிலும் இடம் கொடுத்தால் பிசாசு புகுந்து விடுவான். புகுந்தால் கொன்று விடுவான், அழித்து விடுவான், எதிர்காலத்தை நாசம் பண்ணி விடுவான், மோசமான முடிவுக்கு கொண்டு போய் நிறுத்தி விடுவான், நடுத்தெருவில் நிறுத்தி விடுவான். ஆனால் தேவனுக்கு இடம் கொடுத்தால் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். அதனால தான் சொல்கிறேன், அந்த புகுந்த உடனே அவனுக்கு தற்கொலை என்ன வருது பாருங்க. புகுந்த உடனே பிரசன்னம் போயிருச்சு பாருங்க. புகுந்த உடனே நிம்மதி இழந்துட்டான் பாருங்க. அங்கே பாருங்க, பிசாசு அவனுக்குள் புகுந்தான். அதனால தான் வாங்கக்கூடாததை கையில் வாங்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கணும். வாங்கக்கூடாத நபர்கள்ட்ட எதையும் வாங்கிடக்கூடாது. ஏனென்றால் தேவன் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவ பிரமாணத்துக்கு அப்பாற்பட்டு எதையும் நாம் பெற்றுக்கொண்டக்கூடாது. இது என்னை ஆசீர்வதிக்கும் நம்பிடக்கூடாது. நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளலாமா என்பதை யோசிக்க வேண்டும். ஏன்னா எத்தனை பேர் சொல்றீங்க, இயேசு எனக்கு முக்கியம்?